தற்போது முகமது பின் சல்மான் அமெரிக்காவிலே அவருடைய கேந்திரங்களோடு மையம் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுக்கு 100 லட்சம் கோடியை முகமது சல்மான் பரிசாக அறிவித்திருக்கிறார். ஏபிசி நிருபர் கொலைகாரன் என்று கேட்ட கேள்விக்கும் அவர்கள் கடுமையான எதிர்வினையை காட்டியிருக்கிறார்கள். லெஸ் அட்வான்ஸ்டு F-35 அப்படின்னா என்ன? இன்னைக்கு உலகத்துல அமெரிக்கா தன்னை பெரும் ஆதிக்க வல்லாதிக்க செல்வது அவர்களின் செல்வம். அது கடன் வாங்கியோ காவலோ அது இரண்டாவது செல்வம். மிக இரண்டாவது அதற்கு மேல் அவர்களுடைய டெக்னாலஜி, விமானங்கள். இப்ப சவுதி அரேபியா அமெரிக்காவின் செல்ல பிள்ளை மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு எப்போதும் சவுதி தேவைப்படுகிறது. சவுதினா சவுதி மட்டுமல்ல, அந்த மண்டலமே அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த அளவிற்கு செல்வமும் செழிப்பும் மன்னராட்சியினுடைய உறவுகளும் அமெரிக்காவில் யார் வந்தாலும் தேவை. அந்த அடிப்படையில் தற்போது 7 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட F-35 இன்றைக்கு ஒரு 40க்கும் மேற்பட்ட விமானங்களை அவசர கதியில் வழங்குவதற்கான அக்ரிமெண்ட் had been signed or the process going on. Final touch. இந்த F-35 குறித்து இஸ்ரேலுடைய அறிவுஜீவிகள் அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா வெரி லெஸ் அட்வான்ஸ்டு தான் வழங்கப்படும் என இஸ்ரேல் அபிஷியல்ஸ் தெரிவித்ததாக எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்துக்கள் வெளியாக இருக்கிறது. இதுல உண்மைத்தன்மை தெரியாது. இது யுஎஸ் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட பலவிதமான டெக்னிக்கல் கொண்ட இல்லாமல் இது வேறு விதமான குறைந்த பவர் கொண்டது அல்லது குறைந்த ஆற்றல்களை கொண்டது அல்லது குறைந்த டெக்னாலஜியை கொண்டது என்பது உண்மைதானா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இஸ்ரேல் the 2 squadron of US jets. ஆனா சவுதி will be limited to be the 2 squadron only அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படைப்பிரிவு எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சவுதியை பொறுத்தவரை இந்த படைப்பிரிவுகள் ரொம்ப குறைந்தும் வலிமை இழந்தும் தான் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு முன்னால் இந்த லெஸ் 35 வலிமை குறைந்ததை தான் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என ஒரு செய்தியை மெதுவா லீக்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் a pretty, அதாவது சிமிலாரிட்டி டு த மாடல் த சோல் இஸ்ரேல். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா உடைய கிரேட் அலைஸ் யாருன்னா சவுதி அரேபியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான அலைஸ். நவம்பர் 18 அது கன்ஃபார்ம் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் சேனல் 12 ஒரு செய்தியை அறிவிக்கின்றது. இஸ்ரேல் பேசிய பின்புதான் சவுதிக்கு இது வழங்கப்படும் என்றும் அவர்கள் ஒரு ஃப்ராட்லண்ட் நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான செய்தி. இப்ப அதுல பல என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம 2வது சொன்னோம். ஆனா எல்லாம் முடிந்து அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் பண்ணிட்டாங்க, கையெழுத்து சைன் ஆக போகுது. அப்புறம் இவர்கிட்ட பேசிட்டு என்ன கொடுப்பார்? சேனல் 12 சொல்லுது, யூத சேனல், இல்ல எல்லாம் பேசினாலும் கூட எங்கள்கிட்ட கேட்காம இவங்ககிட்ட கேட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பண்ண பிறகுதான் அவர் நவம்பர் 18 வாரார். அதுக்கு முன்னாடி இது சொல்லியிருப்பார், அதெல்லாம் வெளியே வராது. அது அபிஷியல். 1973 இன்னொரு செய்தியும் வெளியாகிறது. யுஎஸ்னுடைய பாலிசி என்ன? மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய பாலிசி இஸ்ரேல் வலிமையாக அங்கு இருக்கணும் அப்படின்னா அவங்க பாலிசி, அதாவது ப்ராக்சி ஆஃப் யுஎஸ். அங்க இருந்தாதான் நமக்கு மற்றவனை மிரட்டணும், அது பாலிசி. கிட்டத்தட்ட 52 வருஷம் தாண்டி போச்சு. இப்ப இந்த பாலிசி அவர்கள் பின்பற்றுவதன் விளைவாகத்தான் CIA போன்ற உளவு அமைப்புகள் கனெக்டட் வித் மொசாத் அவர்களுடைய செய்திகள் ஒரு பவுண்டரி லெஸ் ஆம்பிட், அதாவது எந்த ஒரு வரைமுறையும் வரம்பும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விவகாரம் இல்லாமல் அது போய்கிட்டு ஓவர் கமன் ஆஃப் எவ்ரி திங்ஸ். இஸ்ரேலை பொறுத்தவரை
அமெரிக்கா வந்து F-35 மாடல் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இஸ்ரேலுக்கு வழங்கியதாகவும் அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. வெப்பனைசேஷன், வெப்பன் சிஸ்டம், ரைட்டு, அதுல மல்டி இருக்கும், அதை நம்ம தனியா பேச தேவையில்லை. நான் பொதுவா தலைப்பு மட்டும் சொல்றேன், நிறைய இருக்கு, அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். வெப்பன் சிஸ்டம், ரேடார் சிஸ்டம், அது மாதிரி ஜாமிங் கேப்பபிலிட்டி அண்ட் அதர் அப்கிரேட்ஸ், இது எல்லாம் இருக்கிறது. இதுவும் இருந்தால்தான் சவுதிக்கு சாத்தியப்படும். இதெல்லாம் சவுதிக்கு தெரியும். ஏமாற்றி ஒன்ன புடுங்கி கொண்டு கையில கொடுத்துட முடியாது. எல்லா சிஸ்டமும் இருக்கு. அதுல ஆயுதங்களை கொண்டு போறது, துல்லியமாக டிசைசிவ் ஃபைண்ட் அவுட், எதிரிடைய மண்ணை கையை தூக்கி ரேடார்ல அவங்க ஹிடன் பண்ணி உள்ள போறது, பெனிட்ரேட் ஆகிறது, எல்லா சிஸ்டமும் இருக்கு. வார் சிஸ்டம்ஸ், weaponization system, radar, jamming capabilities and other new upgrades. இப்போ IAF என்ன சொல்றது? இஸ்ரேல் ஆர்மி ஃபோர்ஸ் வான் என்ன சொல்றாங்க? ஏர்ஃபோர்ஸ், எப்பா சவுதி எங்களுடைய ஏர் சுப்பீரியார்ட்டை அண்டர்மைன் செய்யக்கூடாது என்று ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இப்போ அங்க வச்சு அமெரிக்காவிட்ட இந்த பிளைட்டை வச்சு தானே எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், பங்கர் பஸ்ட்ல இருந்து அவ்வளோ. இப்போ அவனுக்கு போட்டியா சவுதி வந்துட்டான். சவுதிக்கு எம்ப பண்ணான்னா IAF என்ன சொல்றான், ஒருவேளை சவுதி F-35 வாங்கிட்டானா AM-260 ஜாயிண்ட் அட்வான்ஸ்டு வந்து டெக்னிக்கல் மிசைல் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வியும் அங்கே வருகிறது. F-35ல AIM-260 ஜாயிண்ட் அட்வான்ஸ்டு tactical missiles, இந்த 120 missile pulse JATAM, the most sensitive missile technologies associated with F-35 platform. புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? 120 mile plus 120 mile plus இதை வந்து JATAM, அது பேரு JATM, இது most sensitive missile technologies associated with F-35 platform. இது குறித்தும் அவர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து மேல இருந்து அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. கரெக்டா துல்லியமா தாக்குறது. கிட்டத்தட்ட 101 மில்லியனுங்க அமெரிக்க டாலர். ஒரு F-35 ஃபிளைட்டுடைய ரேட்டு 101. இதெல்லாம் IAF கவர் பண்றாங்க. என்னடா நமக்கு ஈஸியா சவுதி வந்துட்டான்னா என்ன பண்றது? நம்மகிட்ட 2 ஸ்குவாட்ரான் இருக்கு ஃபுல் ஃபோர்ஸ்ல, அவங்ககிட்ட 2 ஸ்குவாட்ரான் இருந்தாலும் லிமிட்டட் ஃபோர்ஸ் தான் இருக்கு. அப்படி எல்லாம் பல சந்தைகளை வைத்திருக்கிறது. IAF இந்த அர்ஜென்ட்டா இந்த கேள்விகளை ரைஸ் பண்றாங்க. இப்போ இது கொடுத்தனால இஸ்ரேல் எதிர்கட்சிகள் இப்போ பார்லிமெண்ட் செஷன்ல அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னு சொன்னா மேரியூ ரிப்போர்ட்ஸ் வந்து பார்லிமெண்ட் செஷன்ல அவங்க இதை அக்வயரிங் பண்ணதை மிகுந்த கவலைக்குரிய ஒன்றாக எதிர்கட்சிகள் நம்ம நாட்டில் வைக்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டு நெத்தனியாகு சரண்டர் ஆயிட்டாரு என்று குரல் எழுப்பியிருக்கிறாங்க. குவாலிட்டேட்டிவ் மிலிட்ரி எட்ஜ் சேல்ஸ் முன்பே ஃபைனலைஸ்டு ஆயிட்டா QME. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ், அமெரிக்க காங்கிரஸ் இதற்கு QMEக்கு இந்த குவாலிட்டேட்டிவ் மிலிட்ரி எட்ஜ்னா அதை மாற்றாம கொடுப்பதற்கு எல்லா ஒப்புதல்களும் வழங்கப்பட்டு விட்டது அமெரிக்காவில். F-35 UAE ஓகே, அடுத்து. ஆகவே இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, எல்லா நாடுகளுக்கும் அவங்க கொடுத்துட்டா எனக்கு என்ன மதிப்பு? நான் இதை வச்சுட்டு தானே எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன். துருக்கிக்கு கொடுத்துட்டா UAEக்கு போயிட்டு அமெரிக்கா எல்லாம் போயிடுச்சுன்னா, அப்படின்னா சைனா இந்த டெக்னாலஜி அக்சஸ் டு US, இந்த கவலையை யார் எழுப்பியிருக்கிறா? CIA எழுப்புகிறது. அவன் லைட்டா கண்டுபிடிச்சா அப்படியே வந்து ஆட்டம் போட்டு கதையை முடிச்சிருவான். சரியா? ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தற்போது நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. இந்த நிலையில இப்பொழுது இது ஒரு நிலைதான். இந்த மாதிரி ஒரு விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும்
அரபு நாடுகளுக்கும் சவுதிக்கும் இடையில இணக்கமான சூழ்நிலை நடக்கின்றது. இந்த இணக்கமான சூழ்நிலை வேக்கி கொண்டாலும் அமெரிக்காவினுடைய தூதர் மைக் ஹுக்கபி, யுஎஸ் அம்பாசிடர், வழக்கம் போல் செட்டிலர்ஸ் இல்லை என்ற வாமிட்டை அவர் கக்கியிருக்கிறார். செட்டிலர்ஸ் ஆக்கிரமிப்புகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு, அங்கெல்லாம் பாரம்பரியான மக்கள் தான் வாழுகிறார்கள் என்றும் சொல்லுகிறார். அவர்கள் ஜுடேயா சமோரியா அக்காலத்தில் இருந்த வழித்தோன்றர்கள் என்றும் பிப்லிக்கல் ரைட்ஸ் குறித்தெல்லாம் அவர் பேசுகிறார். இந்த நிலையில் ஐடிஎஃப் எல்லை கண்ட்ரோல் இருப்பதை அவர்கள் அடிக்கிறார்கள். அது வேறு செய்தி. அமெரிக்கா சவுதியோடு நட்புறவும் F-35 கொடுப்பதும், IAF கவலைப்படுவதும், நெசட்ல இவருக்கு எதிராக அடிமை என்று சத்தம் போடுவதும், சைனா அக்சஸ் பண்ணும் அக்வர்ட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இன்றைக்குள்ள செய்தியில என்னென்ன நடக்குது பார்க்குறோம். இவ்வளவு பணத்தை கொடுத்து அது லோ கிரேடை வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு பைத்தியக்காரனா சவுதி இருக்காதுன்னு நம்ம நம்புறோம். அவ்வளோ பைத்தியக்காரனா இருக்க மாட்டான். ஏன்னா லெஸ் அட்வான்ஸ்டு தான் சவுதிக்கு கொடுப்பேன்னா அவன் கேட்பானா? அல்ல அந்த அளவுக்கு பைத்தியமாவா இருப்பான்? இருக்க மாட்டான், வாய்ப்பு இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.